அவர்களுடைய படித்தான் படித்து முடித்தான் படித்தான் படித்து முடித்தான் ஆயக்கலைகள் அத்தனையும் கற்றுணர்ந்து வருகிறார். அத்தனை கலைகளிலுமே சகலகலா வல்லவன் இந்த கம்சன் தான். நம்ம கமலஹாசன போல சரித்திரத்தையே இடமாகி நிற்கிறார். ஐயா அவர் உலக நாயகன், இவர் சரித்திர நாயகன். அப்படி படித்து வரும்போது வடநாட்டிலே இருந்து சிங்க வாகனன் என்று சொல்லி ஒரு வல்லன் படை எடுத்தான். ரசவடை எடுத்தான் கோமுட்டான். அவன் வடை எடுக்கல படை எடுத்தான் சொல்லி வருகிறார். உன்னுடைய நாட்டிலே உள்ளடத்து போர்வரிய தோல் வலிமை உள்ள மூக்கிக்களை வீச வச்ச ஒரு ஆம்பளை சட்டைக்கு ஒரு சொல்ல ஒரு நாடு எனக்கு அடைத்த பாட்டைகள் எழுதலாம். சாதாரண மன்னர்கள் எல்லாம் சொன்னார். அரச மன்னன் இருக்கும்போது மந்திரி ஒரு யோசனை சொன்னார். என்ன சொல்ற? நான் ஒரு யோசனை சொல்லுவா. என்ன யோசனை? வேற ஒண்ணு இல்ல. இந்த சிங்க வாகனனை வென்றவருக்கு உங்களுடைய பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் கல்யாண வயசுல இருக்காங்க. இந்த பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு தருவேன்னு சொல்லிடுவோம். ஒரு கல்ல 2 மாங்க. மந்திரி ஐயா மண் மனைக்கின்ற வராதவர்கள் பொன் பொருளுக்கின்ற வராதவர்கள் பெண்ணுக்காக சொல்லி பாருங்க. அவன் எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணுமா யாருக்கு நாளைக்கு மந்திரி சொன்னவராரு சொன்ன பரிசாக்குவார். ஐயா நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. அதாவது நம்ம நாட்டிலே போர் புரிய வந்த சிங்க வாகனை வென்றவருக்கு நம்முடைய சராசந்தமான மக்கள் பெண்களை மனப்படுத்தி கொடுக்கப்படுங்க. இந்த பறை ஓசை எங்க கேக்குது? வசுதேவருடைய செவிகளுக்கு. அப்ப நினைக்காரு நம்ம மாணவன் கம்சன் அவனுடைய திறமை என்ன என்பது நமக்கு தெரியும். கண்டிப்பா அதான் சொன்னாங்க ஒரு மாணவனுடைய திறமை ஒரு வாத்தியாருக்கு தெரியும். தெரியும் பிள்ளைகளுடைய பெருமை பெற்றவளுக்கு தெரியும். ஆகியாரை சரி வேற கம்சன் இணைந்தான். கம்சா நீ யார் என்பது கொற்றவளுக்கு தெரியக்கூடிய தருணம் வருகிறது. நேரம் வருது. வெற்றிவாகை சொடிவா என்று சொல்ல ஆமண்டு சம்மதித்தால் தடுத்த பெறும் முகழ் சிறுவ சராசந்த பெருமனையோ தொலைக்கு வலிய கம்சன் போன்ற படை எத்தனையோ